அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடித்த மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு கல்லூரிகளையும் அந்த அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகிறது, அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிறது தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரா யூனிவர்சிட்டி. ஸோ சாஸ்திராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழகம். தஞ்சாவூரில் முக்கியமான கேம்பஸும் மற்றும் கும்பகோணம் மற்றும் சென்னையில் இப்போ இவங்க கேம்பஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ்க்கான வரக்கூடிய வருஷங்களுக்கான அட்மிஷன்ஸ்க்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சாஸ்திரா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் வச்சு ஒரு நல்ல டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ளஸ் NARF ரேங்கிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் சிறந்த இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2024-25க்கான அட்மிஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படி போய் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாஸ்திரா யூனிவர்சிட்டின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இங்கே நீங்கள் அட்மிஷன்ஸ்லையும் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுற பட்சத்தில் அட்மிஷன்ஸ்னு போட்டிருக்கும். இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் 2024-25 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற விஷயம் வரும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க 2024-25 அட்மிஷன்ஸ் ஃபார் ஆன் கேம்பஸ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் தான் இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஸ்திரா யூனிவர்சிட்டிங்கிறது மொத்தம் எத்தனை இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்குது, கும்பகோணமில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே சாஸ்திரா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரில் தான் முக்கியமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் ப்ரோக்ராம்ஸ் தராங்க, எம்டெக் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ் நடத்துகிறாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா MSc கோர்சஸுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, டேட்டா சயின்சஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ்லையும். அதுபோக MCA, MBA, பிகாமில் வேரியஸ் கோர்சஸ் பண்ணுறாங்க, LLB கோர்சஸ் பண்ணுறாங்க, 4 இயர் இன்டகிரேட்டட் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அதாவது BSc, BA, BEd எல்லாம் கொடுக்குறாங்க. MSc இன்டகிரேட்டட் கோர்சஸுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக ஆப்டோமெட்ரிக் கோர்சஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது தஞ்சாவூர் கேம்பஸில் கொடுக்குற விஷயங்கள். அதுபோக கும்பகோணமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து BSc, BCom, BBA, BCA, MSc கோர்சஸும் கொடுக்குறாங்க. அதுபோக பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் ECE மட்டும் கொடுக்குறாங்க. சென்னை கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் MBA கோர்சஸும் MSc கோர்சஸும் தராங்க. தென் BA, BSc விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் சென்னை கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கிடையாது, ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் தான். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 வகையான கோர்சஸ்க்கு முக்கியத்துவம் தர்றாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் கோர்சஸ் மற்றும் எம்டெக் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கு முக்கியத்துவம் தர்றாங்க. ஸோ அந்த அட்மிஷன்ஸை வந்து தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையாக அட்மிஷனை பிரிச்சுக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 50% சீட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 சீட் இருக்குன்னா 50 சீட் வந்து பார்த்தீங்கன்னா JEEங்கிற இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கும் அவங்களோட JEE மார்க்ஸ் ப்ளஸ் 12th மார்க் இந்த 2ஐயும் சேர்ந்து வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50% சீட்டு கொடுத்துட்றாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% சீட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி +2 மார்க்ஸை மட்டும் பேஸ் பண்ணி அவங்க என்ன தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸுங்கிறது கொடுக்குறாங்க. அதுபோக எம்டெக் MSc ப்ரோக்ராம்ஸ்லேயும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க. எம்டெக் MSc, இன்டகிரேட்டட் LLB கோர்சஸ், MBA ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருக்கிற 50% சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுலேயும் இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு 20% சீட்ஸுங்கிறது கொடுத்துட்றாங்க. அதாவது இப்போ 100 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 20 சீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த +2 மார்க் எழுதி வரக்கூடிய மாணவர்களில் தஞ்சாவூர் மாணவர்களுக்கும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களுக்கும் 20 சீட்டும், மிச்சம் இருக்கக்கூடிய 30% சீட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்குறாங்க, அதாவது ஸ்ட்ரீம் 1 ஸ்ட்ரீம் 2க்கு தனித்தனியாக நம்ம வந்து அப்ளை பண்ணணுமா? ஸ்ட்ரீம் 1 ஸ்ட்ரீம் 2னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் 1ங்கிறது JEEங்கிற எக்ஸாம் எழுதி வரக்கூடிய ஸ்கீம், ஸ்ட்ரீம் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா +2 மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ரீம். ஸோ 2க்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது, 2க்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே வந்து இப்போ வந்து JEE வந்து நான் எழுதலை அப்படின்னா அவங்க
எப்படி வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3ஓட மார்க்ஸ் வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இங்கே இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி, பிடெக் சேர்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, இல்லைன்னா பயோடெக்னாலஜி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைன்னா பயாலஜி. நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோ சிஎஸ் குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்க. ஸோ இல்லைனா பயோடெக்னாலஜி எடுத்து படிச்சிருப்பாங்க 12th. ஸோ அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுங்கிற ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி கோர்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் மற்றும் பயோ இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அவங்களோட முக்கியமான எலிஜிபிலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அதுபோக ரிமைனிங் கோர்சஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி இதில் வந்து ஏஜ் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 19 வயசு முடிஞ்சவங்க தான் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி லேட்ரல் என்ட்ரி ப்ரோக்ராம்ஸ்க்குமே வந்து குறைஞ்சபட்சம் 21 வயசாச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க இந்த அட்மிஷன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ கவுன்சிலிங் வழியாக தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. வேறு எந்த மோட் ஆஃப் அட்மிஷன்ஸும் கிடையாது. பியூர்லி பேஸ்ட் அப்பான் தி கவுன்சிலிங் தான். அதேமாதிரி என்ஆர்ஐக்குமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ கவுன்சிலிங் மூலமாக தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிங்கிறது தனித்தனியாக இருக்குது. அதாவது பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் தஞ்சாவூர் கேம்பஸில் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் வந்து அக்கமடேஷன் வந்து ஷேர்ட் அக்கமடேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி மெஸ் பில் பொறுத்த வரைக்கும் மாதம் 4000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோக நிறைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது நிறைய வகையான ரூம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்ளை பண்ண விரும்புகிறவங்க தாராளமாக இப்போ இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜேஇ மார்க்ஸோ இல்லை வந்து நம்மளுக்கு வந்து +2 மார்க்ஸையோ ஃபுல்லாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனுங்கிறது க்ளோஸ் ஆகும். பட் அப்ளிகேஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. அதுபோக இவங்களுக்கு வந்து முக்கியமான தேதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பிடெக் அண்ட் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜூன், அதாவது இதோட அப்ளிகேஷனுங்கிறது என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 ஓப்பன் ஆகுது. ஜூன் 15 நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பிகாம், பிஏ, பிஎஸ்சி கோர்சஸ்க்கு வந்து February 15 அப்ளிகேஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னே அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படி 5 இயர் இன்டெகிரேட்டட் லா ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 17 ஓப்பன் ஆகி ஜூன் 8 வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அவங்க இந்த அட்மிஷன் ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. admissions@sastra.ac.in கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபீஸ் கம்மியாக வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாக சாஸ்திரா பல்கலைக்கழகம் இருக்குது. அதுபோக மாணவர்கள் ஜேஇ எழுதுகிற மாணவர்கள் ஐஐடி, என்ஐடி கிடைக்காத பட்சத்தில் அடுத்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி. நம்ம கடந்த வருஷமே சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்கை ஒவ்வொரு ரவுண்டு வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷமும் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்லூரிக்கான அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.